வணக்கம். கேரளா பெண்கள் அப்படின்னு சொன்னாமே எல்லாத்துக்கும் நினைவில் வர்றது பார்த்திங்கன்னா, நீளமான முடி, நல்ல அழகான கண்கள், ஒரு மாதிரி மென்மையான பொலிவான சருமம் அப்படி தான் வந்து எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, உண்மையிலேயே சொல்லுவாங்க தென்னிந்தியாவிலேயே ரொம்ப அழகான பெண்கள் வந்து கேரளா பெண்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அழகு பராமரிப்பு தான் காரணம். இவங்க வந்து எக்காரணத்தை கொண்டும் கண்ட கண்ட க்ரீம்ஸ் வந்து ஜாஸ்தி யூஸ் பண்ணுறதே இல்லை. எல்லாத்துக்குமே வந்து இயற்கை பொருட்கள் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதனால தான் அவங்க முகத்தில் எந்த ஒரு பருக்கள் வடுக்கள் எல்லாம் இல்லாமல் பளிச்சுன்னு இருக்குது. சரி, அப்படி என்னென்ன பராமரிப்புகளை மேற்கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். கேரளத்து பெண்கள் வந்து ரெகுலராக தங்களோட தலைக்கு தேங்காய் தான் பயன்படுத்துகிறாங்க. அதுலேயும் தேங்காய் வந்து வீட்டிலையே தயாரிக்கிறாங்க. அதாவது அந்த வீட்டிலையே தயாரித்த தேங்காய் தான் ரெகுலராக தலைக்கு தேய்ச்சி குளிக்கிறாங்க. அதுவும் ஷாம்பு போடாமல் வெறும் தலைக்கு தான் குளிப்பாங்க. இதனால என்னென்னா அவங்களோட முடி வந்துட்டு நல்ல ஒரு பட்டு போல் ஒரு நல்ல க்ரோத்தோடு இருக்குது. கேரளத்து பெண்களோட சரும மென்மைக்கு காரணம் அவங்க வந்து ரெகுலராகவே மஞ்சள் பயன்படுத்துகிறாங்க. ரெகுலராகவே உடம்புக்கு மஞ்சள் பூசி தான் குளிப்பாங்களாம். பட் நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் திருப்பி எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். பட் இன்பிட்வீன் டைமில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள்ங்கிறதே எல்லாத்துக்கும் மறந்தே போன மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக டெய்லியும் குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கத்தாழை ஜெல்லை முகத்தில் தடவி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு குளிப்பாங்களாம். இதனால அவங்களுக்கு அந்த முகத்தில் எந்த ஒரு சரும பிரச்சனையும் இல்லாமல் சுத்தமாக இருக்குது. அதே மாதிரி கேரளத்து பெண்கள் வந்து தங்களோட கண்களுக்கு காஜலாக அதிகம் பயன்படுத்துவாங்க. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கடைகளில் விற்கிற கெமிக்கல் கலந்து காஜல் இல்லை. வீட்டிலையே வந்து காஜல், கண்மை இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ணி அதை பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி கடலை மாவு வச்சுட்டு வாரம் ஒரு முறையாவது ஃபேஸ் பேக் போடுவாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ரோஸ் வாட்டர் பயன்படுத்தி தான் அந்த பேஸ்ட் செய்கிறாங்க. இதுவும் வந்து அவங்க சரும பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு வகையான காரணம். அவங்களோட நீளமான முடிக்கு வந்து காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஷாம்புக்கு பதிலாக செம்பருத்தி பூ இல்லைனா அதோட இலையை அரைச்சி அதில் தான் வந்துட்டு முடியை வந்து சுத்தம் பண்ணுறாங்க. அதே மாதிரி பொடுகு வராமல் இருக்கிறதுக்கு நைட்டு படுக்க போகும்போது ஒரு கையளவு கருவேப்பிலையை நீரில் ஊற வச்சு அந்த நீரை வச்சுட்டு தான் மறுநாள் வந்துட்டு தலையலாசுறாங்க. இதனால் வந்துட்டு அவங்களுக்கு பொடுகு தொல்லை, முடி உதிர்றது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஜாஸ்தி இருக்கிறது இல்லை. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கேரளத்து பெண்கள் ரெகுலராக நைட்டு படுக்க போகும்போது சிவப்பு சந்தனக்கட்டையை நீர் பயன்படுத்தி தேய்ச்சி முகத்தில் தடவி நைட்டு முழுவதும் ஊற வச்சு மறுநாள் காலையில் தான் கழுவுவாங்களாம். இதனால தான் அவங்களோட முகம் வந்துட்டு பார்க்குறக்கு அழகாக இருக்குது. அதே மாதிரி ஷாம்புக்கு பதிலாக செம்பருத்தி எப்பம் மாதிரி சீயக்காயும் அரைச்சி அவங்க முடிக்காக யூஸ் பண்ணுறாங்க. எல்லா பெண்களும் இது எல்லாமே செய்வாங்களான்னு சொல்ல முடியாது. பட் ஆனாலும் கூட இப்போ என்னோட ரிலேஷனெல்லாம் கேரளாவில் இருக்காங்க. பட் அவங்களுமே கூட இந்த மாதிரி கெமிக்கல் கலந்த சாதனங்கள் ரொம்ப ஜாஸ்தி யூஸ் பண்ணுறதே இல்லை. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயுர்வேத முறையில் தான் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. அதனால தான் அவங்க வந்து உண்மையிலேயே அழகாக இருக்காங்க போல். ஸோ மேலும் இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.